யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நாளில் 107வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த 106 கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி சிறப்பான சேவைகளை வழங்குவதற்கு உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் பக்கபலமாக இருக்கின்றது. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் ஒழுங்காக பங்கு பெற்றுவதனூடாக எமது தொலைக்காட்சி சிறப்பாக செயற்பட நீங்கள் ஆதரவு வழங்குகின்றீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். முதலிலே கடந்த கேள்வி பதில் 105ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை எத்தனை நாட்கள் ஜெமெல்லி மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 38 நாட்கள். 38 நாட்கள். இரண்டாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருக்குடும்ப சபை அருட்சகோதரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட வந்து பாருங்கள் கண்காட்சி நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். மூன்றாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்டத்தில் நடைபெற்ற தவக்கால பாத யாத்திரையில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 5000ற்கும் அதிகமானவர்கள். 5000ற்கும் அதிகமானவர்கள். நான்காவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற ஆங்கில தின நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை யாழ் பல்கலைக்கழக ஆங்கில இலக்கிய விரிவுரையாளர் திமாந்திரா விஜயசூரிய. யாழ் பல்கலைக்கழக ஆங்கில இலக்கிய விரிவுரையாளர் திமாந்திரா விஜயசூரிய. ஐந்தாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் குரு முதல்வரை சந்தித்த இலங்கை இராணுவத்தின் 25வது கட்டளை தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ. லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ. ஆறாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற திருவழிபாட்டு ஆணைக்குழு கூட்டத்தில் எத்தனை வரையானவர்கள் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 75 வரையானவர்கள். 75 வரையானவர்கள். ஏழாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வட்டக்கச்சி புனித ஆரோக்கியநாதர் முன்பள்ளி திறப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள். யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள். எட்டாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கட்கடதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜீவரட்னம் அவர்கள். அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜீவரட்னம் அவர்கள். ஒன்பதாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை புனித யூதா ததேயு இளையோர் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட இரத்ததான முகாமில் எத்தனை பேர் இரத்ததானம் வழங்கினர் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 30 பேர். 30 பேர். பத்தாவது கேள்வி, 29/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பருத்தித்துறை மறைக்கோட்ட இளையோருக்கான தவக்கால தியானத்தில் தியான உரை வழங்கியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை கிளரீசியன் சபை அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன்.
கிளரீசியன் சபை அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன். 11வது கேள்வி, புனித பாரத்தில் எத்தனை திருத்தைலங்கள் மந்திரிக்கப்படுகின்றன? இதற்குரிய சரியான விடை 3 திருத்தைலங்கள். 3 திருத்தைலங்கள். 12வது கேள்வி, சுங்கச்சாவடியில் இருந்தபோது இயேசுவால் அழைக்கப்பட்ட திருத்தூதர் யார்? இதற்குரிய சரியான விடை மத்தேயு. மத்தேயு. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகள் உங்களுக்கு அறியத்தரப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத்தருகின்றோம். ஆனா ஜெனனி யாழ் மரியன்னை பேராலயம், ஆனா ஜெனனி யாழ் மரியன்னை பேராலயம், சீனா டினேஸ் புனித ஆசீர்வாதப்பர் ஆலயம், சீனா டினேஸ் புனித ஆசீர்வாதப்பர் ஆலயம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 074 1626 719 074 1626 719. தொடர்ந்து வினாவிடை 107ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 12/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திரு அவை எப்படியானது என்று திருத்தந்தை தனது செய்தியில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இரண்டாவது கேள்வி, 12/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் நடைபெற்ற அருட்தந்தை G.A. பிரான்சிஸ் ஜோசப் ஞாபகார்த்த துடுப்பாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது என்று தெரிவிக்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி, 12/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் நடத்தப்பட்ட தமிழ் மொழி மூலமான பசாம் மற்றும் தவக்கால ஒப்பாரி பாடல் போட்டிகள் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. நான்காவது கேள்வி, 12/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட வீதி சிலுவப்பாதை காட்சிப்படுத்தல் தியானம் யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, 12/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை மறைக்கோட்ட பொது நிலையினர் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட பசாம் பாடல் போட்டியில் எத்தனை போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆறாவது கேள்வி, 12/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் நெபாட் மீன்வலை உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏழாவது கேள்வி, 12/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட குறும்படம் உருவாக்கத்தில் ஆர்வமுள்ளோருக்கான பயிற்சி பட்டறையில் வளவாளராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. எட்டாவது கேள்வி, 12/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற 6ஆம் வெள்ளி வழிபாட்டில் திருப்பலியை ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஒன்பதாவது கேள்வி, 12/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நெடுந்தீவில் நடைபெற்ற திருப்பாடுகளின் ஆற்றுகை எப்பெயரில் மேடையேற்றப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. 10வது கேள்வி, 12/4/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அல்லைப்பிட்டி மொன்ஃபோர்ட் சர்வதேச பாடசாலையின் வருடாந்த விளையாட்டுப் போட்டிகளில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. 11வது கேள்வி, இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்தவர் யார்? 12வது கேள்வி, இயேசு இறந்தபின் இவர் உண்மையாகவே இறைமகன் என்று அறிக்கையிட்டவர் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை வருகின்ற புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 074 1626 719 074 1626 719. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.